தமிழ் கழுகு. பாஜகல இருந்து சர்ச்சையில வெளியில போன முக்கிய பிரமுகர் ஒருத்தர் இப்ப ரீஎன்ட்ரி கொடுக்க முயற்சி செய்யறாராம். இந்திய வங்கி கெஸ்ட் ஹவுஸ்ல தமிழ்நாடு வந்த நிர்மலா சீதாராமனை தமிழக பாஜகவோட முக்கிய நிர்வாகிகள் சந்திச்சாங்க. அப்ப கோவை ஜிஎஸ்டி மீட்டிங்ல நடந்த சர்ச்சை பத்தியும் பேச்சு எழுந்துச்சான். இதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு எப்படியோ இந்த விஷயம் மறுபடியும் வாக்குவாதமா மாறும்னு பாஜக சீனியர்களான ஹெச் ராஜா, வானதி சீனிவாசன், கருநாகராஜன், தமிழிசை ஆகியோர் யோசிச்சதுனால இந்த கூட்டத்துல ஆப்சென்ட் ஆகியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு பாஜகவோட முன்னாள் பொதுச் செயலாளர் KT ராகவன் சர்ச்சை காரணமா கட்சி பொறுப்புகள்ல இருந்தும் கட்சியிலிருந்தும் விலகிறதா அறிவிச்சாரு. இந்த நிலையில இப்ப சூழல் மாறி இருக்கிறதுனால அண்ணாமலை வெளிநாட்டுல இருக்கிற நிலையில மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை நேர்ல சந்திச்சு கட்சியில இணைய கோரிக்கை வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. செல்வ பெருந்தகை தொடர்பான அறிக்கை வெறும் ட்ரைலர் தானா? ஆம்ஸ்ட்ராங் கொலையில அடுத்த கட்டத்துக்கு போக இருக்கா பகுஜன் சமாஜ். செல்வ பெருந்தகைக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை விவகாரத்துல தொடர்பு இருக்கிறதா சொல்லப்பட்ட நிலையில இது தொடர்பா முதல்வரை சந்திக்க பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகள் நேரம் கேட்டிருக்காங்களாம். முதல்வரை சந்திச்சதுக்கு அப்புறமா அரசு மற்றும் போலீஸ் எங்க கோரிக்கைக்கு செவிசாய்ச்சா இதோட நிறுத்திக்கலாம்னு முடிவெடுத்திருக்காங்களாம். அப்படி இல்லாம கூட்டணி தர்மம் பார்த்து செல்வ பெருந்தகை மேல நடவடிக்கை எடுக்கலன்னா இதை தேசிய பிரச்சனையா கொண்டு செல்ல திட்டமிட்டு இருக்காங்களாம். டெல்லியில ஆர்ப்பாட்டம் நடத்தி பிரதமர் மோடியை சந்திக்கிற அளவுக்கு பிளான் இருக்கான். இது தொடர்பா காங்கிரஸ் தலைமைக்கு 1000 புகார் கடிதங்களை அனுப்பவும் இருக்காங்களாம். புதுச்சேரியில சுகாதாரத்துறை இயக்குனரை நியமிக்கிறதுல முதலமைச்சருக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் நடுவுல மோதல் நிலவுதான். புதுச்சேரியில சுகாதாரத்துறை இயக்குனரா ஸ்ரீராமுலு பதவி வகிச்சு வர்றாரு. இவரு கடந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ஓய்வு பெற்ற நிலையில அரசு சுகாதாரத்துறை இயக்குனர் பதவி காலியாவே இருக்கு. இந்த நிலையில முதலமைச்சரோட ஆதரவாளரா இருக்கிற இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையோட முன்னாள் இயக்குனர் கோவிந்தராஜ முதலமைச்சர் பரிந்துரை செஞ்சு துணைநிலை ஆளுநருக்கு அனுப்பி வச்சிருக்காரு. ஆனா துணைநிலை ஆளுநர் அதை ஏற்க மறுத்துட்டாரு. அதே சமயம் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பிஜேபியை சேர்ந்த செவ்வேல் அப்படிங்கிற மருத்துவரை சுகாதாரத்துறை இயக்குனரா நியமனம் செய்ய முடிவெடுத்து முதலமைச்சருக்கு தெரிவிச்சதா சொல்லப்படுது. இதனால 2 பேருக்கு நடுவுல உருவான மோதல்னால இயக்குனரை நியமிக்கிறதுல காலதாமதம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு நடுவுல அந்த பதவிக்கு கோடி கணக்கில் பேரமும் பேசப்பட்டு வருதாம். தமிழ் கழுகு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.